Introduction to economics, origin of economist. Economic tried to support the ideas with fact and figures in ancient times. Economics நம்ம என்ன பண்ணோம், ஐடியாஸ் வித் ஃபேக்ட் ஆஃப் ஃபிகர்ஸ். ஒரு ஐடியாவா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஃபேக்டாவோ இல்லை ஃபிகர்ஸாவோ சொல்றது, அதாவது நம்பர்ஸ்ல சொல்றது. ஸோ இர்விங் ஃபிஷர் அப்படிங்கிறவர் வந்து இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன்ஸ் ஆஃப் டெவலப்பிங் மேத்தமெட்டிக்கலை டெவலப் பண்ண ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன். ஈக்குவேஷன் த குவான்டிட்டி தியரி ஆஃப் மணி, ஒரு மணி வந்து குவான்டிட்டி ஆஃப் தியரியில சொல்லியிருக்காரு. வித் த ஹெல்ப் ஆஃப் த டேட்டா. ஒரு குவான்டிட்டி தியரி ஆஃப் மணிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஹெல்ப்புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ரிகர் ஃபிஷ் அப்படிங்கிறவர் வந்து ராக்னர் ஃபிஷ் அப்படிங்கிறவர் வந்து நார்வே எக்கனாமிஸ்ட் அப்படிங்கலாம். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை நேம்டு த integrated the three subjects such that the mathematical, statistical method and economic and economist. ஸோ 1926ல 3 மெத்தட்லயும் அவரு அனலைஸ் பண்ணார். ஓகேவா. ஸோ ரேங்கர் ஆண்டோ கிட்டன்கிறது வந்து ஃபிஷ் நோபல் மெமோரியல் பிரைஸ் வாங்கியிருக்காரு 1969ல. ஓகேவா. The term economist is formed from the two words of Greek origin and outgoing. Means economical and uppo meaning measures. Economics emerged and the independent display the studying the economical phenomena. Economic is ஒரு சுதந்திரமா ஸ்டடி பண்ற ஒரு இண்டிபெண்டான ஒரு ஃபினோமினா அப்படிங்கிறாங்க. எக்கனாமிக் மே பி கன்சிடர்ட் அஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் எக்கனாமின்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் மேத்தமெட்டிக்கலும் சொல்லலாம். ஸ்டாட்டிஸ்டிக்கல் அண்ட் மேத்தமெட்டிக்கலும் கலந்ததான் எக்கனாமின்னு சொல்லலாம். எக்கனாமிக்ஸ் அமால்கமேஷன் தான் ரெண்டு இது ஜாயின் பண்றது to their subject which can be easily understood the following mean diagram and pictures representation. அது வந்து ரெண்டு மேக்ஸையும் ஸ்டாட்டிஸ்டிக்லையும் ஒரு ஜாயின் பண்ண ஒரு ஆக்டிவிட்டிஸ்னு கூட சொல்லலாம். அமால்கமேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் டயக்ராம் மூலியமாவும் பிக்சர் மூலியமாவும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். எக்கனாமிக் பிளஸ் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவல் டு மேத்தமெட்டிக்கல் எக்கனாமின்னு சொல்லலாம். அமால்கமேஷன் சொல்லியிருக்கோம் இல்லையா. மேத்தமெட்டிக்கல் எக்கனாமி பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எக்கனாமிக்ஸ் சொல்லலாம். ஸோ எக்கனாமிக் பிளஸ் ஸ்டாட்டிஸ்டிக்கல் பிளஸ் மேத்தமெட்டிக்கல் பிளஸ் எம்பையர் டேட்டா வந்து எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. இதெல்லாம் கலந்ததுதான் எக்கனாமெட்ரிக்ஸ். எக்கனாமிக் மீன்ஸ் எக்கனாமிக்கல் மெஷர்மெண்ட்ஸ். எக்கனாமிக்கல் டீல்ஸ் வித் த மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ரிலேஷன்ஷிப். எதெல்லாம் எக்கனாமிக் வந்து டீல் பண்ணுது அப்படின்னா எக்கனாமிக்ஸ் வந்து மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமிக்ஸ் எக்கனாமிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கு மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கு எக்கனாமெட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 டைப்ல நம்ம எக்கனாமிக்க சொல்லலாம். சரிங்களா. இது எல்லாமே இதுக்குள்ள கலந்துருக்குன்னா எக்கனாமிக் மேத்தமெட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எல்லாம் கலந்ததுதான் ஒவ்வொரு இதை நமக்கு வெளியில வருது. சரியா. அப்ஜெக்ட் ஆஃப் எக்கனாமெட்ரிக்ஸ். The general objectives of econometrics to given the emerged content to the economical theory. The specific objectives are follows. It helps to explain the behaviors of the forthcoming period at the forecasting economical phenomena. அதாவது இது எக்ஸ்பிளைன் எதை பிஹேவியர்ஸ் எதனுடைய பிஹேவியர் எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபோர்காஸ்டிங் எக்கனாமிக்கல் ஃபினோமினாவை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு ப்ரொவைடிங் ஓல்ட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ரிலேஷன்ஷிப் அமாங் த வேரியபிள் பிட்வீன் த வேரியபிள்ஸ். ஏற்கனவே இருக்கிற டேட்டாவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் வேரியபிள்ஸ்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இட் ஹெல்ப்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் நியூ தியரிஸ் அண்ட் நியூ ரிலேஷன்ஷிப். இதுக்கு ஒரு நியூ தியரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறது, நியூ relationship. It helps test to the hypothetical estimations of the parameters. இதுக்குன்னு ஒரு ஹைபோதிக்கல் எஸ்டிமேஷன் இருக்கு, அதுக்குன்னு ஒரு பேராமீட்டர்ஸ் வச்சு அதை ஹைபோதிக் பண்ணிக்கிது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒன் ஆஃப் த ஒரு சம் ஆக்டிவிட்டிஸ். அமால்கமேஷன் இது 3 மிக்ஸ் ஆகுறப்ப the 3 subject is econometrics அப்படின்னு சொல்லி மாறுது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா. நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா மெத்தாலஜி ஆஃப் எக்கனாமிக் அப்படின்னு சொல்றாங்க. ப்ராட்லி ஸ்பீக்கிங் ட்ரெடிஷனல் ஆர் கிளாசிக்கல் எக்கனாமெட்ரிக்ஸ் மெத்தாலஜி கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டெப். நம்ம ஒரு ப்ராடா பார்த்தோம் அப்படின்னா இது எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தியரி ஆர் ஹைபோதிஸ் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. தென் ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த மேத்தமெட்டிக்கல் மாடல் ஆஃப் த தியரின்னு சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த எக்கனாமிக் மாடல் ஆஃப் தியரின்னு சொல்லலாம். அப்டைனிங் த டேட்டா, estimating of the parameters of the economical model சொல்லலாம். hypothetical test சொல்லலாம். focusing of the predications, uses of the model of controlling and policy purposes அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மாதிரி நம்ம மெத்தட்ல யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாலோவிங் சார்ட் அட்டானமி அண்ட் மெத்தாலஜிக்கல்
எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அட்டானமி ஆஃப் த எக்கனாமெட்ரிக்கல் மாடல்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொன்னா எக்கனாமிக்கல் தியரி, மேத்தமெட்டிக்கல் மாடல் தியரி, எக்கனாமிக்கல் மாடல் ஆஃப் த தியரி, அடுத்தது டேட்டா, அடுத்தது எஸ்டிமேட்டிங் ஆஃப் த எக்கனாமிக்கல் மாடல், ஹைப்போதிசிஸ் டெஸ்ட், அடுத்தது ஃபோர்காஸ்டிங் ஆர் ப்ரெடிகேஷன்ஸ், யூசிங் ஆஃப் மாடல்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஆர் பாலிசி பர்பசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அட்டானமி அண்ட் எக்கனாமிக்கல் மாடல்ஸ் இருக்குது. டிஃபரன்ஸ் பிட்வீன் த எக்கனாமிக்கல் மாடல்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்கல் மாடல்ஸ் சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மாடல் இதுக்குள்ள என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மாடல்ஸ் இன் மேத்தமெட்டிக்கல் எக்கனாமி ஆர் டெவலப்டு based on the economical theories. While economical models are developed based on the economical theories, this the validity of economic theories of relationship to the actual data. Actual data வச்சு நம்ம என்ன பண்றோம், அது வந்து எக்கனாமிக்கலாவும் தெரிஞ்சுக்கலாம், மேத்தமெட்டிக்கலாவும் மாத்திக்கலாம், எப்படி வேணாலும் தியரியை வந்து நம்ம டேட்டாவை கலெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறோம். ரெகர்ஷன் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் does not concentrate the more on error term whole, while economical models கான்சன்ட்ரேட் மோர் ஆர் எரர் டேர்ம்ஸ். ரெக்ரெஷன் அனாலிசிஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ங்கிறது வந்துன்னா ஒரு கான்ஸ்டன்ட் நிலையான ஒரு இதா இருக்காது சரிங்களா, நிறைய எரர்ஸ் இருக்கதான் செய்யும். எக்கனாமிக்கல் மாடல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய எரர் இருக்கதான் செய்யும். ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரெக்ரெஷன் அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க, ஒய்ஐ ஈக்குவல் இப்படி போட்டோம்னா பீட்டா பிளஸ் பீட்டா 1 x1. எக்கனாமிக்கல் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஒய்ஐ ஈக்குவல் டு பீட்டா பிளஸ் பீட்டா 1 plus u ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிஸ்டிக்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், எக்கனாமிக்ஸ்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். வித் மோர் தேன் த 2 வேரியபிள்ஸ் இருந்தா போதுமானது சரிங்களா. அப்ப 2 வேரியபிள் சேர்ந்து நம்ம இந்த ஃபார்முலாவை கொண்டு வராங்க சரிங்களா. நெக்ஸ்ட் சிஸ்டமேட்டிக்கல் பார்ட் ஆஃப் பீட்டா O plus beta 1 xi are explained part of the random part. இது ஒரு random partங்கிறாங்க. U1ங்கிறது unexplained part அப்படிங்கிறாங்க என்ன ரெக்ரெஷன்ல. UN represented the role of the omitted variables in specifying a regression relationship. ஏதாச்சும் விட்டு போயிடுச்சுன்னா அதை ரிலேஷன்ஷிப் பண்ணுது. Y and Xங்கிறது பார்த்தீங்கன்னா hence U1 cannot be, should not be ignored. So Y and Xல ஏதாச்சும் இக்னோர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது U1 வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாது சரிங்களா. எக்ஸ் அண்ட் ஒய்யை எக்ஸ்பிளைன் பண்ணாது, ஏதாச்சும் விட்டு இக்னோர் ஆகிறத மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணும். அசியூமிங் த லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ். லீனியர் ரெக்ரெஷன் மாடல்ஸ் இஸ் பேஸ்ட் த certain assumption. First of all, some of the refer to the distributions of the random variables. Random variables distribution பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுது. Some of the refers to the relationship between UN என்ன சொல்றது unexplained or ignored சொல்றாங்க இல்லையா. எக்ஸ்பிளனரி வேரியபிள்ஸ் x1 x2 x3 கண்டினியூ வருது இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணுது. சம் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் வித் யூ அண்ட் எக்ஸ்பிளைன் த வேரியபிள்ஸ் தம்செல்ஃப், அது இல்லாம மற்ற வேரியபிள்ஸ்லயே எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படிங்கிறாங்க சரிங்களா. ஸோ அசம்ஷன்ஸ் அபவுட் த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் த வேல்யூஸ் ஆர் கால்டு ஸ்டாக்ஸ்டிக் அசம்ஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. இந்த அசம்ஷன்லாம் ஒரு ஸ்டாக்ஸ்டிக் அசம்ஷன் பேர் வைக்கிறாங்க. ஆர்டினல் லெஸ் ஸ்கொயர்ஸ் OLS அப்படிங்கிறதும் assumptions related to the relationship between the UN is explanatory variables related to the relationship among the explanatory variables called the assumptions. So இதெல்லாமே one of the assumptions தான் அப்படிங்கிறாங்க. assumptionனா கருத்து கணிப்புன்னு சொல்லுவாங்க. U is the random real variable சொல்லலாம் சரிங்களா. there is a U may assume positive negative, இது பாசிட்டிவ்லயும் அசியூம் பண்ணிக்கலாம், நெகட்டிவ்லயும் அசியூம் பண்ணிக்கலாம், அது ஜீரோ வேல்யூஸ்லயும் அசியூம் பண்ணிக்கலாம். and the means of U is the U will be a zero அப்படிங்கிறத சொல்றாங்க. so the variables of U is constant for all value of U. so Uங்கிறது ஒரு all variable one of the constant ஆன variables. so U has a normal distribution அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. so the covariance அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா of any U1 which any others U J are equal அப்படிங்கிறாங்க or to 0. so 0ங்கிறது வந்துட்டுனா UI-க்கும் UJ-க்கும் ஒரு ஈக்குவலான 0 variables. so U is the independent of explanatory variables. இது சுதந்திரமான ஒரு விரிவான ஒரு வேரியபிள்ஸ்ங்கிறாங்க சரிங்களா. explain the variables are measured without error, எந்த ஒரு எரரும் இல்லாத ஒரு வேரியபிள்ஸ். explain the variables are not a perfect linearly correlation, இது ஒரு பர்ஃபெக்டான லீனியர் கார்லேஷன். the variables correctly aggregated, இது கரெக்டா ஒரு அக்ரிகேட் பண்ண ஒரு வேரியபிள்ஸ். so the relationship is correctly identify the specified. so the 0ங்கிறது வந்து கரெக்டா ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், நம்மளால ஸ்பெசிஃபை பண்ணிக்க முடியும். பாராமீட்டர்ஸ் ஆஃப் லீனியர், இது ஒரு பாராமீட்டர் ஆஃப் லீனியர்னு சொல்றாங்க ஓகேவா. so did you understand this concept ma?